வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் கலாச்சாரம் என பேசிக்கொண்டு தமிழனை பிரதமராக்க விடாமல் இங்குள்ள சிலர் தடுத்தனர். மூப்பனார் பிரதமராக வேண்டிய தருணத்தில் அதை தடுத்த சக்திகள் யார் என்று நமக்கு தெரியும் என திமுக மீது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாய்ச்சல். சிறிய உட்கட்சி பூசல்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஜி.கே. மூப்பனார் நினைவு நாளை ஒட்டி அவர் நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தமிழக மக்களின் நலன் காக்க அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா அழைப்பு. நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். ஒன்றுபட்ட வலிமைமிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒரே தீர்வு என சசிகலா அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள், கட்சி வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை. சென்னையில் நடைபெற்ற மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் என்டிஏ கூட்டணி தலைவர்களுடன் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். கூட்டணி பற்றி தேமுதிக இதுவரை வெளிப்படையாக அறிவிக்காத நிலையில் என்டிஏ தலைவர்களுடன் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றதால் அரசியல் களத்தில் பரபரப்பு. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளதா என்ற கேள்விக்கு எல்.கே. சுதீஷ் மழுப்பலாக பதில். நட்பின் அடிப்படையிலேயே மூப்பனார் நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக விளக்கம். தமிழ்நாட்டிற்கு சர்வதேச தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜெர்மன், இங்கிலாந்து நாடுகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். புதிய கட்சி வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வருகிறார்கள். கூட்டணி கட்சிகள் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். வெளிநாடு பயணம் மூலம் இதுவரை 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இதுவரையிலான முதலீடுகளால் 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் பேட்டி. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் இதுவரை 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தவேக தலைவர் விஜய் அரசியல் வருகை குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை விடுத்து செயலில் திமுக வெற்றி இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. பிள்ளையார் சிலைகளை உடைத்தவர்கள் ஆட்சியில் இருப்பதால் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். இந்துக்கள் ஓட்டு வேண்டும் என்பதற்காக திமுக முருகன் மாநாடு நடத்துவதாகவும் அண்ணாமலை சாடல். ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றுவது போல உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுவதாக அண்ணாமலை விமர்சனம்.
முகாமில் மக்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்கள் ஆற்றில் கொட்டப்படுவதாகவும் வேதனை. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் போல சினிமாவில் ரிட்டையர் ஆன பிறகு பிழைப்பு தேடி அரசியலுக்கு வரவில்லை என யாரை சொல்கிறார்? தவிக தலைவர் விஜயை சரமாரியாக விளாசிய நடிகர் ரஞ்சித். செப்டம்பர் 17 முதல் மக்கள் சந்திப்பை நடத்த தவிக தலைவர் விஜய் திட்டம். சுற்றுப்பயணம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 680 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9620 ரூபாய்க்கும் 1 சவரன் 76,960 ரூபாய்க்கும் விற்பனை. ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை கிடையாது. விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஸ்ரீவைகுண்டம் அருகே கூலி தொழிலாளி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. கோவில் கொடை விழாவிற்கு சொந்த ஊர் வந்தவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சோகம். சங்கராபுரம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் காதை அறுத்து நகை பறிப்பு. கைவரிசை காட்டி தப்பிச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கோவை நரசிபுரம் வெள்ளிமலைப்பட்டின பகுதியில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை. வீட்டின் வேலியை ஆக்ரோஷமாக தாக்கி சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சி. விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமருடன் புல்லட் ரயிலில் பிரதமர் மோடி உற்சாக பயணம். டோக்கியோவில் இருந்து சென்டாய் நகருக்கு பயணித்து மகிழ்ச்சி. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் வரிகளை விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை எனவும் கருத்து. அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். IPL வெற்றி கொண்டாட்டத்தில் பலியான 11 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணி நிர்வாகம் அறிவிப்பு.